செந்தில் பாலாஜி இப்போ சிறையில் இருக்கார். பொன்முடி என்ன ஆக போகுதுங்கிற நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உள்ளே போவார். அதான் சார், இப்போ ஒவ்வொரு அமைச்சர்களாக வந்து இது மாதிரி சர்ச்சைக்குள்ளே சிக்கிட்டே இருக்காங்க. அவங்க பண்ண ஊழலோ அல்லது முறைகேடோ அதன் காரணமாக இப்போ தீர்ப்பு வந்துக்கிட்டே இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வெளியே இருந்து ஒரு அப்சர்வரா? தப்பு செய்கிறவர்களெல்லாம் ஒரு 100 பேர் செய்தால் 2 பேர் தான் தண்டிக்கப்படுறாங்க. மக்கள் தேர்ந்தெடுத்து வாக்களிச்சிருக்காங்க, எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, அமைச்சராக இருக்கிறாங்க. அப்போது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் யோக்கியனா அயோக்கியன் இல்லையா என்றெல்லாம் பார்த்து வாக்களிக்கிறார்களா? ஒரு கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கட்சி ஒரு பலமாக இருக்கிற வரையிலும் தெளிவாக ஜெயலலிதா சிறைக்கு போன பிறகும் திரும்ப முதலமைச்சரானார். கருணாநிதியும் அதுபோல் எத்தனையோ காரியங்களுக்கு பிறகு, ஊழல்களுக்கு பிறகு முதலமைச்சர் ஆகிறார். இவர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று முடிவுக்கு வருகின்ற போது இவர்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள். மக்கள் ஓட்டு போடுவதற்கு, ஓட்டு போட்டால் வீணாக போகிறது என்று நினைக்கிறானே. எவனாவது ஒருத்தர் நாடாள வேண்டும் என்று இந்த ஜனநாயக அமைப்பே சரியில்லை. அதனாலே தான் மீண்டும் மீண்டும் திமுகவும் அதிமுகவுமே ஆட்சிக்கு வர முடிவதற்கு காரணம். இதை தாண்டி எம்ஜிஆர் போல் ஒருவர் உள்ளே நுழைந்து குறுக்கே அடித்து திருப்பி கொண்டு வந்தால் 3வது கட்சி வரும், ஒரு கட்சி கழிக்கப்படும். அதுதான் நிலைமையை தவிர, பாருங்கள், தேசிய கட்சியிலே மறுபடியும் பாரதிய ஜனதா போனால் காங்கிரஸ் தான் வர முடியும். காங்கிரஸ் போனால் அதுதான் ஒரு தேசிய கட்சியில் ஒரு 7 மாநிலங்களில் இருக்கின்ற கட்சியாக இருக்கிறது காங்கிரஸ். பல மாநிலங்களை இழந்து விட்டால் மக்கள் ஒரு மனப்பான்மை தான். திருடனோ அயோக்கியனோ கொலைகாரனோ எவனோ அவன் தேர்தல் விதிக்கு உட்பட்டு தேர்தலில் நின்று விட்டால் ஆழ்வதற்கு ஒருவன் வேண்டும். இவன் வேண்டுமா அவன் வேண்டுமா, சாய்ஸ் இஸ் நேரோ, அதற்குள் வாக்களிப்பார்கள். அந்த முறை சரியில்லை என்பது என்னுடைய கருத்து. அது ஒரு பக்கம் இருக்கு. அதான் அதன் காரணமாக தான் திரும்ப இது மாதிரியான ஆட்கள் வராங்க அப்படிங்கிறது நம்ம யதார்த்த உண்மையாக இருக்குது. ஆமாம், 2003 ஊழல் செய்கிறார் பொன்முடி, 2023 தண்டிக்கப்படுகிறார். இதுவரையிலும் அவர் தொடர்ந்து தேர்தல் வென்றிருக்கிறார், தொடர்ந்து வென்றிருக்கிறார். ஆட்சிக்கு வருகின்ற கட்டம் மந்திரியாக இருக்கிறார். ஆகவே இந்த முறையால் ஒழுங்குபடுத்தப்படும். இங்கே கலைஞர் எவ்வளவு ஊழலும் பண்ணுவார், திரும்ப அவரே ஆட்சிக்கு வருவார். ஜெயலலிதா எவ்வளவு ஊழலும் பண்ணுவார், சிறைக்கு போவார், ஆட்சிக்கு வருவார். ஆனால் இங்கிலாந்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி காலகாலத்திற்கு இருக்கும். பிரதம மந்திரியை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு பிரதம மந்திரியால் தீர்வு காண முடியவில்லை என்றால் தூக்கி எறியப்படுவார். கட்சி நிற்கும், தலைவன் வெளியேறுவான். இங்கே தலைவன் நிற்பான், அவன்தான் கட்சி. அவன் மகன் அவன்தான் அந்த கட்சி, பேரன் அவன்தான் அந்த கட்சி. இது ஒரு ஜனநாயகம் நமக்கு கற்பிக்கப்பட்ட விதம் தவறானது. நாம் கடைப்பிடிக்கின்ற ஜனநாயகமும் தவறானது. இதை ஜெர்மானிய முறைக்கு நாம் போனால் இன்னும் கொஞ்சம் மாறுதல் பெற முடியுமே தவிர, இது இங்கிலாந்தில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது, அமெரிக்காவில் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. இங்கே அதெல்லாம் கிடையாது. அமெரிக்காவிலே ஜனாதிபதி கொண்டு வருகிற தீர்மானத்தை எதிர்க்கட்சிக்காரன் ஆதரிப்பான், ஆளுங்கட்சிக்காரன் தோற்கடிப்பான். ஹீ இஸ் ஆன்சரபிள் ஒன்லி டு தி மாசஸ், நாட் டு தி பார்ட்டி லீடர் என்கின்ற முதிர்ந்த மெச்சூர்ட் பாலிடிக்ஸ் இஸ் தேர். இங்கே ஒன்றும் கிடையாது. கொறடாவை வைத்துக்கொண்டு நீங்கள் ஓட்டளிக்கவில்லை என்றால் யூ வில் லூஸ் யுவர் பவர்.